வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமः. भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गसुष्ठुभागं सनूभिः यशेम देवहितं यदायुः इन्द्र पूषा विश्ववेदाः इष्टनेमिः ददातु. சாந்தி சாந்தி சாந்தி. முருகப்பெருமானுடைய கருணையினால் இந்த ஞான யோகம் என்ற மகா யஜ்யத்தில் நாம் இன்னைக்கு 83வது படிக்கட்டில் காலெடுத்து வைக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு படிக்கட்டும் 1 கோடி ஜென்மாவை கடக்கிறதுக்கான வழிவகைகளை சொல்வதாக உணர்கிறேன். இந்த உணர்வு அனுபூதிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆழ்ந்து மூழ்கி சிந்திச்சாதான் புரியும். ரிஷிகள் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆசிகர்களாக இருக்கிறவங்க, ஆசிகர்கள்னால் நம்பிக்கை அவங்களுக்கு உள்ளேருந்து உள்ளுணர்வாகவே தோணும். இதெல்லாம் ஏற்றுக்கலாம், இதெல்லாம் மறுக்கலாம், இதெல்லாம் தள்ள வேண்டியது, இதெல்லாம் கொல்ல வேண்டியதுன்னு இருக்குது. நீ எல்லாத்தையும் நான் லாஜிக் பார்க்குறேன்னு சொன்னால் உனக்கு பல கோடி ஜென்மம் ஆகிடும். அதனால் ஒரு எல்லை வரைக்கும் நீங்கள் குருவை கூட சோதிக்கலாம். அவங்களுக்கு அறிவு இருக்கா, பிரம்மஞானம் இருக்கா, வேதம் சொன்ன சாஸ்திரம் சொன்னபடி லட்சணம் இருக்கா, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்குது, எந்த யோகத்தை அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, 1 யோகமா 2 யோகமா 3 யோகமா, இல்லை எல்லா யோகத்தையும் தன்னுடைய சாரத்தை எடுக்கிறாங்களா, என்ன எப்படிலாம் நீங்கள் சிந்திக்கலாம். அதெல்லாம் தவறு இல்லை. நீங்கள் அது மாதிரி சிந்திச்சு முடிவெடுக்கிறதுக்கு தான் 10 லட்சம் ஜென்மம் ஆகுங்கிறதுனால இறைவனானவன் இந்த 3 பேரை நீ நம்பலாம் அப்படின்னு வழிவகுத்து வச்சாங்க. அதில் தான் முதலிடத்தில் தாய் தந்தை குரு. நீங்கள் 3 பேரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடத்துல தாய் தந்தையரை விட குரு மிஞ்சி நிற்பாங்க. ஏன்னா தாய் தந்தையர் உடல் கொடுத்துருக்காங்க, உயிர் கொடுத்துருக்காங்க. இது ஆனந்த ஸ்வரூபமாக பிரம்மமாக மாற்றக்கூடிய அந்த ரசாயனம் குருனுங்கிற 3வது தத்துவத்தை வெளியில் பிறந்தவர், உங்களுக்கு வெளியில் பிறந்தவர். ஆனால் உங்கள் மேலே இவ்வளோது அக்கறை, தாய் தந்தையரை விட மேலான அக்கறை. அது உறவு, குரு சிஷ்ய உறவு இருக்க வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. ஒரு தாய் பிள்ளைக்கான உறவு தான். அதனால் அங்கே 3 பேரை நீ நம்புறதுனால தவறு கிடையாது. நம்பினோர் கெடார். 4 முறை தீர்ப்புன்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய தமிழ் லிட்ரேச்சரில் சொல்லுவாங்க. நம்பினோர் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த 3 பேரை நம்பலாம். அப்போ இந்த ஒரு உபநிஷத்து 1 கோடி ஜென்மாவை வேறு இருக்கும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு லாஜிக் கேட்டால் இருக்காது. ஆனால் நம்மளுடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இருக்கும். இப்போ இந்த நிலைக்கு நீங்கள் வந்திருக்கதே பல கோடி ஜென்மம் கடந்து தான் வந்திருக்கீங்க. கடலுடைய மணலை எண்ணிலாம் என்னுடைய பிறவி எண்ண முடியாதுன்னு மாணிக்க வாசகர் சொல்கிறாரு. எத்தனையோ நம்மளுடைய ரிஷிகள் சொல்லிட்டு போயாச்சு. நம்ம தமிழ் புலவர்கள் ஔவையார்லேருந்து சொல்லாதவங்க யாருமே கிடையாது. ஏன் திரும்ப திரும்ப பிறக்கணும்? இப்போ தான் நமக்கு ஒன்றுமே தெரியலையே. வீடு, மனைவி, மக்கள், பணம் வேணும், நோய் திருக்கணுங்கிறத தாண்டி முக்தி வேணும்னு அப்போ கூட கேட்குறது இல்லையே. கடைசியாக கூட முக்தி கேட்குறது இல்லையே. அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு வேணும், பேரனுக்கு வேணும், கொள்ளு பேரனுக்கு வேணும், அப்படி தானே புத்தி போகுது.
ஆனால் உங்களுடைய பிரார்த்தனை அவங்களுக்கு நடக்குமா நான் கேட்குறேன். ஒரு யோசனை பண்ணுவேன், என்ன லாஜிக் இருக்குது ஒரு பாயிண்ட்டு. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு கர்மாவோட ஒரு ஸ்டாராக இந்த உலகத்தில் அவதரிக்குது. அதுக்கு வேலை இருக்குது, சூழல் இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது விளங்கும். உன் வேலையை நீ பாடுறான்னா இது என்னது நான் எனதை விட்டு தொலை. நான் எனது தான் அகங்காரம் மமக்காரம்னு பேர். அதுதான் மனமாக இருக்குது. அந்த மனத்துக்கு நெருப்பு வைக்கிறது தான் ஞானாகினி. எல்லாத்துலேயும் நான் எனதுன்னு சொல்லி எல்லா ஈஸ்வர சிருஷ்டியை ஜீவ சிருஷ்டியாக மாற்றி நீ நினச்சதான் நடக்கணும், இல்லைன்னா நான் துக்கப்படுவேன்னு வாழ்நாள் ஃபுல்லாக ஒன்றுக்கு 30 வருஷம் துக்கப்படுறான். ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு 20 வருஷம் துக்கம், 30 வருஷம் துக்கம், 40 வருஷம் துக்கம். ஏன்னா இவர் நினச்சது நடத்தணுமா? நீ நினச்சது நடத்தணும்னா நடத்தலாம், தவம் பண்ணணும். எத்தனை வேணாலும் நீ ஆசைப்பட்டுக்கோ, எவ்வளோ வேணாலும் பெரிய கொள்கையெல்லாம் வச்சுக்கோ, குறிக்கோள்லாம் வச்சுக்கோ. அதுக்கு தவம் பண்ணணுமா வேணாமா? தவமே பண்ண மாட்டேன், நீ கேட்டதெல்லாம் கொடுக்க. நீ என்ன பிரம்மாவா? பிரம்மாவே தவம் பண்ணி தான் சிருஷ்டி பண்ணுறாரு. இப்போ நீ யார்? நான் எனது உன்னை பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் உனக்கு துக்கம், துயரம், குழப்பம், பதட்டம், பயம் எல்லாம் சுற்றி அடிக்கும். நான் ஒன்றை வச்சு அது செய்து, அதுதான் உண்மை. இது கூடயே இவ்வளோ 70 வயசானாலும் இந்த அறிவே வரமாட்டேங்குது. நம்ம ஒரு நட்டோ போல்ட்டோங்கிற புத்தி இருந்துச்சுன்னா, நம்மளால் முடிஞ்ச வேலையை மிகச்சரியாக செய்வோங்கிற அறிவு இருந்துச்சுன்னா நம்ம ரோலை கரெக்டாக பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுன்னே தெரியல. நமக்கு பிடிச்சா பண்ணுவோம், பிடிக்காது. நமக்கு எல்லாம் பிடிக்குமானா எல்லாமே பிடிக்கும். எத்தனை பிடிக்கிறீங்களோ அத்தனை காமத்துக்கு கர்மா. இந்த காமமும் கர்மா எந்த ஆதாரத்தில்னா அறியாமையினால் நீ காமப்படுற, காமத்தினால கர்மா பண்ணுற, அது பின்னாடியே சுற்றிக்கிட்டே கிடக்கிற. இப்போ ஜென்மாவை வேறு இருக்கணுமோ, இந்த பிறவி துக்கமானதை இன்னும் அறியலை. இந்த பிறவி துக்கமானது அடி மேலே அடி வாங்கி மேலே வாங்கி ஒரு நாள் சந்தோஷம்னா 9 நாள் துக்கமாக தானே இருக்கேன். 9 நாள் சந்தோஷமாக இருக்கேன், ஒரு நாள் துக்கமாக இருக்கேன்னா ஓகே. எப்படி இருக்க? 30 நாளில் எத்தனை நாள் சந்தோஷமாக இருக்க? இன்னும் துக்கத்தில் இருக்க, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க? ஏதோ ஒரு பிரச்சனையை பிடிச்சி வச்சுக்கிட்டே என்ன பண்ணுற? சிந்திக்காதன்னு சொல்லுது வேதம். எதை சிந்திக்காத? ஜகத்தை சிந்திக்காதன்னு சொல்லுது. சிந்திக்காதன்னா ஜகத்தை சிந்திக்காதன்னு சொல்லுது. உன் தொழிலை சிந்திக்கலாம், இறைவனை சிந்திக்கலாம். உன் தொழிலை சிந்திக்கிறதும் இறைவனை சிந்திக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். அங்கே தான் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொன்னது. உன்னுடைய கடமையில் நிற்கணும், கர்மம் பண்ணணும், கர்மத்தை யோகமாக பண்ணணும், அப்புறம் கர்மத்தை சந்நியாசம் பண்ணணும், கர்ம பலனை விடணும். இந்த கர்மயோகம் சொல்லப்பட்ட 5 தத்துவம் மகத்தான வார்த்தைகள். உபநிஷத்துலேருந்து எடுக்கப்பட்டது தான். இதனால் மகாவிஷ்ணு அதை சிம்பிளிஃபை பண்ணி பேசுகிறார். எழுதுனது வியாசர். டெய்லி சிந்திக்க வேண்டிய நிதித்தியாசனம் பண்ணக்கூடிய கருத்து அது. அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான், எனக்கு நான் விரும்பி தான் இந்த வேலையை செய்கிறேன், அதை பூர்த்தியாக செய்வேன், நிபுணத்தோடு செய்வேன், கடமையை செய்வேன், பலனை எதிர்பார்க்க. இந்த கடமையை செய்வேன், பலனை எதிர்பார்க்க ஒன்று எல்லாத்தையும் ஜெயிச்சிடும். ஆனால் அப்படி இருப்பானா மனுஷன்? நான் கடமையை செய்கிறேன், எனக்கு பலன் வரட்டும்னு இருப்பானா? இருக்கணும். இருந்து பாரு, கெட்டு போயிறியா இல்லையா, நல்லா இருக்கியான்னு. நல்லதாக இருப்பேன். முதல்ல இந்த அறிவு இருக்கும். உலகம் ஒரு சத்துங்கிற சக்திக்கு கட்டுப்பட்டு தான் இயங்குது. அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எந்த அளவுக்கு ஒத்துக்கிறியோ அதுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம். உனக்கு நீ ஒத்துக்க மாட்டேன்னா உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அதனால் பிறவி வேண்டாங்கிறதும், இல்லை நான் விரும்பின பிறவியை எடுக்கிறேங்கிறதும், இல்லை வந்த வேலையை முடிச்சுட்டு நான் திரும்ப கிளம்புறேங்கிறதும். இப்போ என்னை போன்ற ஒரு பரோபகார்த்தம் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ இல்லையா? என்னவோ தெரியல, அந்த பரோபகார்த்தத்தில் அவ்வளோ ஆனந்தம் இருக்குது. பரோபகார்த்தத்தினுடைய உள்பொருள் என்ன தெரியுமா? வாழ விடு, அவ்வளோதான் விஷயம். பரோபகார்த்தத்தினுடைய உட்பொருள் வாழ வை. வழிகாட்டாத வழி தெரியாதவங்களுக்கு வழி சொல்லிக் கொடு, பொருளாதாரம் இல்லாதவங்களுக்கு பொருளை கொடு, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடு, ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடு. தொடர்ந்து கொடுக்காத, அதை அவங்க சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகளை அவங்களுக்கு சொல்லிக் கொடு. அதுதான் வாழ வை.
அதனால் இந்த ஜகத்தில் அவன் செய்கிறான், எல்லாவற்றையும் அவன் தான் செய்கிறான். பாவ புண்ணியத்தை தூண்டுறதும் அவன் தான். நம்ம ரோலை நம்ம செஞ்சுட்டு போக வேண்டியதான். நான் செய்கிறேன்னா தான் அந்த பாவம் புண்ணியம் ஒன்று பாதிக்கும். அவன் செய்கிறான், என்னை வச்சு செய்கிறான்னா எந்த பாவம் ஒன்று பிடிக்கும், எந்த புண்ணியம் ஒன்று பிடிக்கும்? சரி, பாவ புண்ணியம் தெரியாமல் என்ன வேணாலும் பண்ண அதான் தப்பு. பிரம்மஞானம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீ பிரம்மஞானம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், முக்தன் ஆகிடுவேன். அதனால தான் பிரம்மஞானத்தை தெரிஞ்சுக்கன்னு சொல்லுது. எப்படி இது கூட்டி கழித்து பார்த்தாலும் கரெக்டாக அங்கே வந்து நிற்குது கரெக்டாக. பிரம்மஞானம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் நீ என்ன வேணாலும் பண்ண முடியாது. ஏன்னா அறிவு பேச்சை தான் மனம் கேட்கும். இப்போ மனம் என்ன பண்ணுது, யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்குது. அது பின்னாடியே போகுது. இசை பின்னாடி போகுது, டான்ஸ் பின்னாடி போகுது, என்ன டயலாக் பின்னாடி போகுதா இல்லையா மனசு? நம்ம காலையில் ஒரு பையன் கேட்டான், கான்சன்ட்ரேட் பண்ணோம். அன்றைக்கி மைண்டு பற்றி பேசுனீங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி. நான் கேட்டேன், இந்த நித்தியகிரி வளத்தில் ரொம்ப அமோகமாக இருந்துச்சு, அதை பற்றி டீட்டெயில் என்ன, எவ்வளோ நாளில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னா, முதல்ல ஒரு 3 மாதம் ஒரு 100 ஆடியோ கேளு, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒன்றை வழி நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு என்னத்தை சொல்கிறது? பெருசாக குறிக்கோள் சாதிக்கணுங்கிற எண்ணம்லாம் எல்லாருக்குமே இருக்குது, இருக்கட்டும், கர்மம் பண்ணட்டும். கர்மத்தை யோகமாக பண்ணினீங்கன்னா உனக்கு இந்த ஹார்ட் பிரச்சனையே வராது. ஆச்சா? அதனால் இப்போ இந்த உபநிஷதெல்லாம் அகண்ட பார்வையை பார்க்கறது, அப்புறம் ஆழமான பார்வையை பார்க்கறது, அப்புறம் நுட்பமான பார்வையை பார்க்கறது. அதை ஒன்றை பக்தின்னு சொல்லலாம், ஒன்றை யோகம்னு சொல்லலாம், ராஜயோகங்கிற தியானத்தை உபாசனான்னு சொல்லலாம், 3வது விசாரம்ங்கிற ஞான யோகத்தை சொல்லலாம். நுட்பம், அதிநுட்பம், அதீத நுட்பம், எப்படி வேணாலும் வார்த்தைகள் சொல்லலாம். அப்படி நீ யார், பிரம்மம் யார், ஜகத் எப்படி இருக்குது, வேலை செய்து, நீ எங்கேருந்து வந்த, என்ன செய்யணும், என்ன செஞ்சுட்டு இருக்க, ஏன் துக்கப்படுற, என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வழிமுறை என்ன, எல்லா விவரங்களையும் உபநிஷத்துங்கிற இந்த அமிர்தம் அள்ளி வழங்குது. அதில் ஒரு உபநிஷத்து தான் இந்த மகா வாக்கிய உபநிஷத்துங்கிற வார்த்தையிலேயே ஒரு டைட்டில். வாக்கியம் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான டைட்டில் இது, மகா வாக்கிய உபநிஷத்து. மகா வாக்கியம்னா என்னது? மகா வாக்கியம்னா என்னென்னா, வாக்கியம் வார்த்தையாக இருக்கும், இல்லை 2 வார்த்தையாக இருக்கும், இல்லை 3 வார்த்தையாக இருக்கும். ஆனால் அதனுடைய சாரமும் விளைவும் இருக்குல்ல, அது உள்ளே போச்சு, அதுக்குள்ளே உங்களுக்குள்ளே போச்சு அப்படின்ச்சுன்னா, உள்ளே போச்சுது அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், அதனுடைய நுட்பம், அதனுடைய அமிர்த தத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீ அதுவாகிடுவ. உன்னை வழி நடத்துகிறத கரெக்டாக வழி நடத்தும். எப்படி ஒரு கார் டிரைவிங் கற்றுக்கும் போது ஆரம்பத்தில் இத்தனை போராட்டங்களை பண்ணுறியோ, அப்புறம் சுபாவமாக மாறுதோ, அது மாதிரி இந்த சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணும்போது இந்த அறிவானது அமிர்தமாக வேலை செய்யும். எத்தனை நாளைக்குன்னா நிரந்தரமான வேலை செய்யணும். எவ்வளோ பெரிய விஷயம்! அப்போ அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? இறைவனை எத்தனை % அறிஞ்சிருக்கோ அத்தனை % தான் ஆனந்தன்னு சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்லியாச்சு. ஆனந்தமய கோஷம் தாண்டினா 5 கோஷம் தாண்டினா ஆனந்தமாக இருக்கிறது தான் உன்னுடைய ஸ்வரூபம். ஆனால் நீ இப்போ எப்படி இருக்க? எப்படிலாம் இருக்கக்கூடாதோ அப்படிலாம் இருக்கிற. ஏன்னா மனதிலே வாழ்கிற, ரஜோகுணத்திலே வாழ்கிற, எப்போ பார்த்தாலும் ரஜோகுணமே பிரதானமாக வாழ்கிற. அதுக்கு சாப்பாடு காரம், உப்பு, புளிப்பு ரஜோகுணத்தினுடைய குணம். எனக்கு காரம் பிடிக்கும், உப்பு பிடிக்கும், அதெல்லாம் தூக்கலாக தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் ரஜோகுண பிரதானமாக வாழ்க்கை இருக்குதுன்னு அர்த்தம். செயல்பாடும் அப்படி தான் இருக்கும். அதனால் இந்த மகா வாக்கியம்னா என்ன ஜி? மகா வாக்கியங்கிறது மகா ஞானத்தை கொடுக்கறது, மகா ஆத்மாவை கொடுக்கறது, மகா பிரம்மத்தை கொடுக்கறது. ஏன் மகா பிரம்மன்னு சொல்கிறீங்க ஜி? அது மகா எது பெருசோ அதை விட பெருசுன்னு சொன்னால் அப்போ மகா பிரம்மன் தான் சொல்லணும். எது சின்னதோ அதை விட சின்னதுன்னா அப்போ அது என்னது? சின்ன பிரம்மம்னு தான் சொல்லணும். அதனால் பெரிய விளைவுகளை ஏற்படுத்துறது நம்ம வாழ்க்கையில், மிகப்பெரிய விளைவுகளை, அமிர்தமயமான விளைவுகளை, ஆனந்தமான விளைவுகளை, அறிவுபூர்வமான விளைவுகளை, இந்த உலகம் ஏற்றுக்கக்கூடிய விளைவுகளை செய்யக்கூடியது தான் மகா வாக்கியம். இப்போ தான் நம்ம சப்ஜெக்டுக்கே வந்திருக்கோம்.
இவ்வளோ நாட்களாக நம்ம சிரவணம் பண்ணதெல்லாம் ஒரு அவுட்லைன் எல்லாம் என்னது எதுக்கு ஒரு அறிமுகம். அப்போது உன்னை சிந்திக்க தூண்டுது, சிந்திக்க தோண்டி இதெல்லாம் மெய்ப்பொருள் 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 மெய்ப்பொருள். அடடா இவ்வளோ நாள் என்னென்னத்தையோ பார்த்துட்டு எது பின்னாடியோ போனமேனுங்கிற வருத்தம் ஏற்பட்டு இந்த வாக்கியங்கள் எல்லாம் அதனுடைய மந்திரத்தினுடைய அமிர்த தத்துவத்தை வெளிப்படுத்தும் போது அதனுடைய விளைவுகளை நீங்கள் சுவைக்க ஆரம்பிக்கும் போது சதா ஆனந்தமாக இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்க. நீங்கள் அமைதியாக இரு, ஆனந்தமாக இருலாம் யாரும் உபதேசம் பண்ண வேண்டாம், நீ இருக்கணும்னு நினைக்கவே வேண்டாம், நீனே இருப்ப. உள்ளே போச்சுன்னா இந்த மந்திரம் உள்ளே போணுச்சுன்னா அது பேர் மகா வாக்கியம்னு. வாக்கியம் எத்தனையோ வாக்கியங்கள் பேசுகிறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க, இல்லை அவன் எவனோ ஒருத்தன் பேசுகிறான், நீங்கள் பதில் சொல்கிறீங்க. இப்படி என்ன பண்ணுது எல்லாம் வெட்டி பேச்சு. யாராவது ஃபோன் பண்ணி டவுட்டு கேட்குறானே, சங்கரர் வந்து இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது, கொஞ்சம் சொல்லுனேன் அப்படியே கேட்குறான் அவன் ஃப்ரெண்டு. சங்கரர் அவர் யார்? எங்களுக்கு சங்கர் மகாதேவன் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கண்ணா. அப்படியா? அதனால் மகா வாக்கியத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா, இந்த 4 வேதமும் 1,00,000 ஸ்லோகன் இருக்குது, எல்லாத்தையும் படிக்க முடியாது, அது ஒரு 4 வாக்கியமாக சொல்லிடலாம். படிப்பானா? படிப்பான். அதுக்கு புண்ணியம் வேணும், காது கொடுத்து கேட்கணும், படிச்சுலாம் புரியாது. ஆனால் படித்து பாருங்கள், புக்கை நான் கொடுக்குறேன், படித்து பாருங்கள், ஒன்றுமே புரியாது. நான் ஒரு புக்கையும் படித்ததில்லை, நான் எல்லாமே சிரவணம் தான். இப்போ இதெல்லாம் சிரவணம் பண்ணாத விஷயங்களாக படிக்கிறேன், அத்தியனம் பண்ணுறேன். இந்த டாக்டர் பீம்சிங் சொன்னேன்ல, இதெல்லாம் யாருமே இது வரைக்கும் பேசாத விஷயங்கள். படியன் பேசுகிறதுலாம் யாருமே இது வரைக்கும் பேசலை தமிழ்நாட்டில். சவுத்துலேயே சொல்லலாம், இந்தியாவிலே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் போட்டு பாருங்கள், உபநிஷத்து வருதான்னு வராது. ஒரு சாரமாக 2 நிமிஷம் பேசியிருப்பாங்க மொத்த உபநிஷத்தையும். இதுக்குள்ளே அது இருக்குது, அதுக்குள்ளே அது இருக்குமாங்க, அதோட முடிஞ்சு போய்டும். நம்மளை மாதிரி வேர்ட் பை வேர்டு, வாக்கியம் பை வாக்கியம் இப்படி யாரும் பேசலை. அரிய பொக்கிஷமான வாய்ப்பை இறைவன் கொடுத்துருக்கிறதா அனந்த கோடி நன்றி சொல்லணும். ஏன்னா என்ன பேச சொல்லி என்ன தூண்டுறதும் உங்களை கேட்குறது உங்களை அனுப்பிச்சிங்க வச்சுருக்கான் பாருங்கள், 2த்துக்குமே அனந்த கோடி நன்றி சொல்லணும் முருகப்பெருமானுக்கு. எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, அதான் விஷயம். நம்ம குரூப்பில் ஆரம்பத்துலேருந்து இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஒரு 100 இளைஞர்களை கூட இந்த உலகத்தை மாற்றி காட்டுறேங்கிற மாதிரி அப்படி தான் இப்போ முருகப்பெருமான் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நடக்குதா இல்லையா பாருங்கள், எழுதி வச்சுங்க. அதனால் 4 வேதத்துக்கு 4 மகா வாக்கியம். ஒரு மகா வாக்கியம் பிராக்யான் பிரம்மம், அறிவு தான்ப்பா இறைவன். முதல்ல அறிவை தேடு, பணம் 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 பண்ணன்னு அலையாத. அறிவு இருந்தால் தான் பணம் வரும் தம்பி. அப்படியா? எல்லோரும் வீட்லேயும் நாங்கள் மகாலட்சுமியை வச்சு தானே பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறோம், மகாவிஷ்ணு எல்லாம் பூஜைலாம் பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அந்த பூஜைக்கு ஆதாரமாக இருக்கிறது அறிவு. அறிவு அறிவு டைரெக்டாக நீ பிரத்யட்சமாக பார்க்கலாம். பிரத்யட்சமாக அறிவு உயர்ந்ததுன்னா பொருளாதாரம் உயர்ந்துடும். அறிவுங்கிறது டெக்னாலஜி. அந்த அறிவு எப்படி கிடைக்கும் ஜி? ஒன்றில் நின்னா அறிவு கிடைக்கும். அந்த ஒன் டேலண்ட்டை நீயே கண்டுபிடிக்கலைன்னா வேறு யாரையா கண்டுபிடிக்க முடியும்? சின்ன குழந்தையா இருக்க, உன் டேலண்ட் உனக்கு தெரியலன்னா எடுத்து சொல்லித்தரலாம். நீ 25 வயசை தாண்டிட்ட, இன்னமும் உன் டேலண்ட்டு கண்டுபிடிக்கல. உங்களுடைய டேலண்ட்டை எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்கள் வாழ்க்கை மேன்மை பெறும். அதை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டேன்னு இருக்காங்களா இல்லையா? வெஜிடேரியன் இருக்கிறாங்களா இல்லையா? பிராமணர்களெல்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, அவங்களுடைய விசேஷமான பல டெக்னாலஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாலோ செய்யலாம், பின்தொடர்றதுக்கு தகுதி வாய்ந்தது. ஒன்றை விட்டு தாண்ட மாட்டாங்க, ஒன்றை விட்டு விலக மாட்டாங்க, ஒன்றில் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. இறையும் தேட இறைவனையும் தேட வாழ்ந்து காமிச்சிட்டு இருக்காங்களா இல்லையா? நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணால் போதும், ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நீங்கள் அந்த அகங்காரம்லாம் விட்டுடணும், நான் எனதெல்லாம் விட்டுடணும். இந்த மனதில் வாழ்கிற புத்தியை விட்டுடுங்க, புருவமத்திலேருந்து அறிவில் வாழுங்க. அறிவு ஸ்ட்ராங்காக சப்த நாடியும் ஒடுங்க. உன் பேச்சை எல்லாம் கேட்பாங்க, மனம் கேட்கும். முதல்ல உன் மனம் கேட்கும். உன்னுடைய தொழில் விஸ்வரூபம் எடுக்கும். அறிவில் நின்னா, உன்னுடைய தொழிலில் உன்னுடைய டேலண்ட்டில் நீ நின்னா
அந்த தொழில் விஸ்வரூபம் எடுக்கும். இன்றைக்கி எடுக்கலைன்னா நாளைக்கு எடுக்கும். அதனால் பிராக்யான் பிரம்மம் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்லி அறிவு தான் இறைவன், இதுவே யாருக்கும் தெரியாது தெரியுமா? இப்போ நான் சொல்கிறேன்ல, அறிவு தான் உன் வாழ்க்கையை உயர்த்துதுங்கிறது ஒருத்தன் கூட சிந்திக்கலை. ஆனால் ஜெயித்தவன்லாம் பார்த்தீங்கன்னா அவன் படிச்சிருக்க மாட்டான், விழிப்பு நிலையில் இருப்பான், ஒன்றில் நின்று இருப்பான், அந்த நுட்பமான அறிவு கிடச்சிருக்கும். விழிப்பு நிலை, முதல்ல விழிப்பு நிலை, ஒன்றில் நிற்கிறது. எத்தனை அடி உத வாங்கினாலும் இந்த தொழிலை தான் நான் விட மாட்டேன், இது என்னை வாழ வைக்கணும் இல்லை சாகடிக்கிட்டோம் அப்படின்னு அதுலேயே நிற்கிறவன். காலகட்டங்கள் கடந்து போயிட்டுருக்கோம், சூழல்லாம் மாறி இருக்கும். இப்போ நான் சொன்னல, இப்போ நான் இந்த நிலைக்கு வர்றதுக்கு 20-30 ஆண்டுகள் பேலன்ஸ்டாகவே நான் போயிட்டுருக்கேன். நான் டிரைவை இன்னும் பண்ணலை. வண்டியை எப்படி ஓட்டணும், சமதளத்தில் சமமாக ஒரு சீரான ஸ்பீடோடு எப்படி ஓட்டணுங்கிற முறையில் தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தேன். இப்போ தான் ஆக்சிலேட்டர்லேயே காலை வைக்கிறேன். புரியுதா சொல்கிறது? இனிமேல் தான் ட்ரைவ் பண்ண போகிறேன். அந்த ட்ரைவு விஸ்வரூபம் நிச்சயமாக எடுக்கும். +++ன்னு போயிட்டு இருக்க வேண்டியது. இப்போ வாழ்க்கை 70% முடிகிற தருணத்தில் இருந்தாலும் அதுக்காக காத்திருந்தேன். அஃபர்மேஷன், இறைவனுடைய சம்மதத்துக்காக காத்திருக்கிறது. எல்லா அறிவும் இருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன், சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டே இருக்கிறது. சந்தர்ப்பம் வந்துச்சு, கதவை திறந்துடுச்சு. அப்போ ஒன்றில் நிற்கிறது அறிவு, விழிப்பு நிலையில் இருக்கிறது அறிவு. உன்னுடைய க்ஷேத்திரத்தில் நீ நிற்கிறது அறிவு, உன்னுடைய டேலண்ட்டை நீ நிற்கிறது அறிவா இல்லையா? உனக்கு கைவந்த கலை எல்லாருக்கும் இறைவன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் கொடுத்துருக்கான், நிச்சயமாக கொடுத்துருக்கான். அதுதான் தாரகம்னு பேர். இப்போ ஒன்றை கடத்தி செல்லும், இந்த பவசாகரத்தை கடந்து செல்லும், உன்னை கடத்தி செல்லும், உயர்வுக்கு கடத்தி செல்லும். இப்போ அதுதான் அறிவுங்கிறது. அறிவு தான் இறைவன், பிராக்யான் பிரம்மம். அப்போ நீ என்ன பண்ணணும்? இதுதான் 5 தத்துவம் தான். முதல்ல தொழிலில் நிபுணத்துவம் அடையணும். அது சார்ந்த விஷயங்களை சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா 8 மணி நேரம் இது என்ன இதே ரிப்பீட்டடான விஷயந்தான் நினைக்காத. நல்லா ஆழ்ந்து சிந்திக்க நுட்பமான அறிவு வரும். ஒரே பிளாட்டு தான்ப்பா. 10 டைரக்டர்கிட்ட கொடுங்க, 10 விதமாக படம் எடுப்பாங்க. 10ல் முதல் 3 டாப் 10 ஒரே பிளாட்டு, ஒரே கருத்து. 10 டைரக்டர்கிட்ட கொடுங்க, 10 விதமாக படம் எடுப்பாங்க. 10ம் 10 விதமாக ஓடும். அதில் டாப் 3ல் 3 இருக்குமா இருக்காதா? டாப் 2ல் இருக்குமா இருக்காதா? டாப்பில் 1 இருக்குமா இருக்காதா? என்ன காரணம்? அந்த கருவை பற்றிய ஆழ்ந்த சிந்தனை. அதனால் முதல்ல அறிவு தான் சேர்க்கணும். அறிவு தான் சத்துவகுணம், அதை புரிஞ்சுக்கங்க. அறிவு தான் சத்துவகுணம். சாந்தமாக இருக்கும், ஒன்றில் நிற்க வைக்கும், அமைதியாக இருக்கும், தெளிவாக இருக்கும், குழப்பம் இருக்காது. அதுக்கு அதிபதியாக சரஸ்வதின்னு வச்சாங்க. சத்துவகுணம் சரஸ்வதி. அதை ரிக்வேதம் சொல்லுது. ரிக்வேதம் தானே. அடுத்தது என்னது? தத்துவமசியா. 2வது வாட்டி 3வது தான் தத்துவமசியா. 4வது அயமாத்மா பிரம்மாவா. 2வது தத்துவமசி. அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மி இப்போ புரியாது, இருந்தாலும் சொல்கிறேன். மகா வாக்கியங்கிற உபநிஷத், ஏன்னா இதை இன்டைரக்டாக இந்த உபநிஷத் சொல்லியிருக்கு. இந்த மகா வாக்கியத்தை இப்போ நான் பேசுகிறேன்ல, இதை நேரடியாக சொல்லலை, மறைமுகமாக சொல்லுது. மகா வாக்கியங்களை டைட்டிலில் போட்டு ஒரு மகா வாக்கியம் கூட உள்ளே காமிக்கல, ஆனால் வெவ்வேறு மகா வாக்கியங்கள் வருது வேறு வகை. இப்போ அகம் பிரம்மாஸ்மிங்கிறது என்னது? நானும் இறைவனும் ஒன்றாக இருக்கு. எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள் லாஜிக்கு. உங்கள் காதை அடித்து பாருங்கள், ஓங்கார சத்தம் கேட்கும். ஓங்காரம் தான் பிரம்மம், அது ஒத்துக்கிறீங்களா? ஓங்காரம் தான் பிரம்மம். உங்கள் காதை அடித்து பாருங்கள், எல்லாருக்குள்ளேயும் ஓங்கார சத்தம், எல்லாருக்குள்ளேயும் ஒரே ஓங்காரம். எனக்கு ஓங்காரம் அடிய சத்தம் கேட்குது, இவனுக்கு காங்கார சத்தம் கேட்குது, இவனுக்கு கீங்கார சத்தம்லாம் கேட்காது, எல்லாருக்கும் ஓங்காரம் தான் கேட்குது. இது ஒன்று போதும். அப்புறம் நான் வாழணும், நான் இருக்கணும், சச்சிதானந்தம், நான் சத்து, நான் இருக்கணும், அதாவது வாழணும். சித்து, நான் எல்லாத்தையும் அறியணும், அடையணும். அப்புறம் ஆனந்தம், நான் சந்தோஷமாக வாழணும். இருக்கா இல்லையா எல்லாருக்குள்ளேயும்? அதுதான் சத்து, சித்து, ஆனந்தம்.
சத்துங்கிறது இருப்பு. நான் வாழணும்னு சொல்கிறீங்களா இல்லையா? நான் இருக்கணும், நான் போகவே கூடாது, நான் இங்கேயே இருக்கணும், இந்த உலகத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கணும், அது எவ்வளோ கேடுகட்ட வாழ்க்கை கொடுத்தாலும் பரவாயில்ல, இங்கேயே தான் இருப்பேன், போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது பேர் இருக்கணும்னு பேர். அதுலேருந்து சத்தை எடுத்து வச்சாங்க ரிஷிகள். அப்புறம் அறியணும், இங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, தன்னை தவிர எல்லாரையும் அறிஞ்சு வச்சுருப்பான். தன்னை பற்றி கேட்டால் ஒன்றுமே தெரியாது. அது அறியணும். அறியணுங்கிறதும் அடையிறங்கிறதும் ஒன்று தான். இங்கே வெளியில் இருக்கிறதும் நீங்கள் தான். அது போக போக புரியும், இப்போ சொன்னால் புரியாது. அதுதான் யாருக்கு உபதேசம் பண்ணணும்னு சொல்லுது. அனுபூதிக்கு யாரை அழைச்சிட்டு போகணும், எல்லாரையும் அனுபூதிக்கு அழைச்சிட்டு போகாதன்னு சொல்லுது. முதல்ல அறிவை கூட அவன் பக்குவப்பட்டு வரட்டும், பயங்கரமாக சொல்லுது. குரு சேவா பண்ண சொல்லுது. அனுபூதிக்கு அழைச்சிட்டு போனால் குரு சேவா ஸ்ட்ராங்காக பண்ணணும். அப்படி பண்ணுறானா பாரு அப்படிங்குது. ஈஸ்வரனும் நானும் ஒன்று அப்படிங்கிறதுக்கு ஓங்காரம் ஒரு காரணம். சத்து சித்து ஆனந்தம். நான் ஆனந்தமாக இருக்கணுங்கிற எண்ணம், நான் எப்போதும் இருக்கணுங்கிற எண்ணம், நான் எல்லாவற்றையும் அறியணும் அடையணுங்கிற எண்ணம் சச்சிதானந்தம். ஆச்சா, இப்போ நீங்களும் அவரும் ஒன்று. இது சூக்ஷ்மமாக இப்போ புரியாது. இந்த 5 வருஷம் 6 வருஷம் 6வது வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியும். ஆச்சா, அது அகம் பிரம்மாஸ்மி. அது கடைசி வார்த்தை, சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அகம் பிரம்மாஸ்மி நம்ம உணர்ந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அகம் பிரம்மாஸ்மின்னு நம்ம உணர்ந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நிச்சயமாக எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினைப்போம், எல்லாரையும் வாழ வைக்கணும்னு நினைப்போம், பரோபகார்த்தம் செய்வோம், எல்லார் முகத்துலேயும் மகிழ்ச்சியை பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிரியம் இருக்கா இல்லையா? நீங்கள் சொன்னால் ஆச்சரியம். நான் அடியார்கள் முகத்தை பார்ப்பேன், அவங்க கண்ணை பார்ப்பேன், அவங்க மகிழ்ச்சியை பார்ப்பேன். அந்த மகிழ்ச்சியை நான் பார்த்து ரசித்தது உண்டு, தொடர்ந்து ரசிக்க விரும்புகிறேன். அவங்களுக்கு ஒரு நிறைவு இருக்கும், மனசுக்குள்ளே ஒரு அமைதி இருக்கும், ஒரு ஆனந்தம் இருக்கும். பூஜை முடிச்சுட்டு போகிறப்ப எப்படி இருக்கீங்க? வேதா கிளாஸ் முடிச்சுட்டு போகிறப்ப எப்படி இருக்கீங்க? அது ஒரு ஆனந்தம். அது ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று ஒன்று பிடிக்கும், நமக்கு இது பிடிக்கும். காரணம் என்ன தெரியுமா? முருகப்பெருமான் உள்ளிருந்து அந்த பார்வையை பார்க்குறாங்கன்னு நான் உணர்கிறேன். இன்றைக்கி இல்லை, டே 1லேருந்து இப்போ வெளிப்படுது. முதல்ல வெளிப்படாமல் இருந்துச்சு, அவ்வளோதான் விஷயம். அதனால் அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தை 2வது மகா வாக்கியம். 3வது மகா வாக்கியம் தத்துவமசி. குரு வந்து என்ன பண்ணுவாங்க? தம்பி, நீ இப்படிலாம் இருக்கிற, இப்படிலாம் வருத்தப்படுற, இப்படிலாம் துக்கப்படுற, இதெல்லாம் மாறிடும்பா, இதெல்லாம் பொருட்படுத்தாத. நீ சொல்லக்கூடிய 100 பிரச்சனை இருக்கட்டும், உன் உயிரையோ அவனை தூக்கிலையே போட போகிறாங்க நாளைக்கு அப்படின்றா கூட அதெல்லாம் நிற்காதுப்பா, அதெல்லாம் போயிரும்பா, இப்படி திரட்டு கொடுக்கும்பா, அந்த மாதிரி சொல்கிறேன் பாரு அப்படின்னு எல்லா விபரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு வைப்பாங்க. அப்போ தான் ஆமாங்கிற உள்ளுணர்வு பேச ஆரம்பிக்கிறத நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க. இப்போ ஓங்காரம் நமக்குள்ளே கேட்குதுன்னு இத்தனை நாள் கேட்டோமா? ஓங்காரம் இருக்குதுன்னு தெரியும். ஓங்காரம் நமக்குள்ளே இருக்குதுன்னு தெரியுமா? இல்லை இப்படி காதை அடைச்சி கேட்டால் காதை அடைக்காமலே கேட்கும். நீங்கள் ஃப்ரீக்குவென்சி குறைஞ்சிச்சுன்னா, தியானம் போனீங்கன்னா நீங்கள் காதை அடைக்க வேண்டாம். இப்போ நான் சும்மா கவனித்தேன்னா, காதை அடைக்காமல் இப்படி கவனித்தேன்னா ஓங்காரம் கேட்கும். என்ன சத்தம் வெளியில் கேட்டாலும் இந்த உள்ளே கேட்குற ஓங்காரம் அதுக்கு எல்லாருக்கும் வரும். அது ஒன்றும் தியானம் ஃப்ரீக்குவென்சி குறைச்சிட்டிங்கன்னா வந்துடும், எல்லாருக்கும் வந்துடும். அது கேட்குற சவுண்டுக்கு நம்ம கீழே இறங்கணும், புரியுதா? அது ரொம்ப மெல்லியதாக கேட்கும், நுட்பமாக கேட்குது. அப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒன்று தானே, ஓங்காரம் தானே கேட்குது. ஆச்சா, இப்போ தத்துவமசி அது நீ தான்ப்பா. அது இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் நீங்கள் தான் சொல்கிறத முதல்ல யோசிச்சிருக்க மாட்டீங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் நானா? ஆமாம்ப்பா, உனக்கு ஒரு பீரோ இருக்கா தனியாக இருக்கா இல்லையா? இருக்குது, எனக்குன்னு தனியாக ஒரு பீரோ இருக்குது. அதில் வச்சுருக்கிற பொருளெல்லாம் நீ தான். உனக்கு பிடிச்சது தான் அதுக்குள்ளே இருக்கும். நீ வச்சுருக்கிற பைக்கு நீ தான், நீ வச்சுருக்க காரு நீ தான், நீ வச்சுருக்க ட்ரெஸ்ஸு, என்னெல்லாம் விரும்புகிறியோ அதெல்லாம் நீ தான். உன்னுடைய மனம்தான் அது. முதல்ல மனம்னு சொல்லுவோம், அப்புறம் சைத்தன்யம்னு சொல்லுவோம், அப்புறம் சித்துன்னு சொல்லிடுவோம். அது மட்டும் இல்லை, அதனுடைய வேல்யூ உனக்கு தெரியாமல் இருக்க. உள்ள ஒரு ஜென்ரேட்டர் இருக்குதுன்னு சொன்னேன்ல, உள்ளே ஒரு ஜென்ரேட்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது, அதில் நீங்கள் நம்ம ப்ளக்கு அதில் போய் சொருகணும்னு சொல்லி, நம்ம ஒரு பல்புன்னு வச்சுங்க, நமக்கு ஒரு ஒயர் இருக்குது, அந்த ப்ளக்கோட போய் பொருந்தணும். அந்த உள்ளே இருக்கிற அந்த ஜென்ரேட்டர் இருக்குல்ல,
இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய வல்லமை மிக்கது. ஒரு சூரியனை நம்மளால் தாங்க முடியல, வெப்பமும் வெளிச்சமும். 1 கோடி சூரியன் உள்ளே இருக்கே. பொய் சொல்லலை, சத்தியம் சத்தியம். நீ ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி நான் இதை ஜெயிச்சு காட்டுறேன், இது எனக்கும் நல்லது, என் குடும்பத்துக்கும் நல்லது, இந்த சமுதாயத்துக்கும் நல்லதுன்னு ஒரு டார்கெட்டை நீ கையில் எடுத்தீங்கன்னா உனக்கு ஒரு ஒர்க் பிளானிங் இறைவனே கொடுப்பான். நீ அதான் ஒன்றில் நிற்க, அதெல்லாம் வரும், தானாக வரும். இப்போ பூஜை ஆரம்பிக்கும் போது என்ன நினச்சி தெரியுமா? வேல் பூஜை ஆரம்பித்தோம், அந்த பையன் சொன்னான் சுவாமி கனவுல பூஜை ஆரம்பிக்க சொல்கிறாங்கன்னு. ஒரு வாட்டி சொன்னால், 2 வாட்டி சொன்னால், நாளைக்கே ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டான். 1 மாதத்துக்குள்ளே நடந்த நிகழ்ச்சி. நான் சொல்லியிருக்காங்க சுவாமி, நம்ம மெதுவாக ஆரம்பிச்சுக்கலாம் ஆடம்பரமாக நினச்சேன். நாளைக்கு தை 1, நாளைக்கு ஆரம்பித்தே ஆகணுங்கிறான் தீவிரமாக. முருகன் சொல்கிற மாதிரியே சொல்கிறான். பேர் கார்த்திக். எப்படி வேலை கேம் ஆடுறாரு பார்த்தீங்களா? சரி, ஏதாவது ஒரு 108 போற்றியாவது சொல்லலாம். முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, ஏதாவது ஒன்று சொல்லி பூஜையை முடிச்சிருவோம் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் சுவாமிக்கு இந்த சிஸ்டம் தான், நமக்கு இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் வச்சுக்காத, சிஸ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பல பேர் பலவிதமான புத்தகங்களை எங்கள் வீட்டில் சும்மா இருந்துச்சு, நீங்கள் வச்சிங்க, நீங்கள் கொண்டாந்து கொடுக்குறாங்க. எல்லாத்துலேயும் முருகனுடைய பூஜை பண்ணுறது எப்படிங்கிறது ஒன்று ஒவ்வொரு பாட்டில் இருக்குது. போதுமா? அப்புறம் நெட்டில் சான்ஸ்கிரிட் டாக்குமெண்ட்டுன்னு ஒரு வெப் இருக்குது. அதுக்குள்ளே போனால் மந்திரங்கள், எல்லா பூஜைக்கான மந்திரங்களும் அதுக்குள்ளே இருக்குது. சான்ஸ்கிரிட் டாக்குமெண்ட்டுன்னு சொல்கிறேன். சான்ஸ்கிரிட் டாக்குமெண்ட்டு போட்டிங்கன்னா ஹிந்தியில் இருக்கும், சம்ஸ்கிருதத்தில் இருக்கும். ஹிந்தி தெரிஞ்சால் அது ஈஸியாக புரிஞ்சிடும். அதுலேருந்து எடுத்தது தான் அந்த பூஜை 2 மணி நேரம் செலிக்காமல் சந்தோஷமாக ஆனந்தமாக செய்கிற விஷயம். ஏன்னா ஒன்றில் நின்று அதெல்லாம் கொடுக்கும். இப்போ ஒன்றுமே தெரியாமல் உள்ளே இறங்கணும். அப்போ அந்த பூஜை எப்படி முடிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி நடத்தணும், எப்படி முத்ராஸ் போடணும், எல்லாம் அது சொல்லி கொடுத்தது தான். நான் முருகன்னுவேன், நீங்கள் டாக்குமெண்ட்டு சொல்லுவீங்க. இதுதான் வித்தியாசம். லாஜிக் பார்க்குறவன் டாக்குமெண்ட்டை, சான்ஸ்கிரிட் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து மந்திரங்களை எடுக்கணுங்கிற புத்தி எப்படி, அந்த வெப்பு எப்படி என் கண்ணுக்கு வந்துச்சு? யாரும் சொல்லித்தரல. ஸோ பூஜா விதானம் வந்துச்சு, கரெக்டாக போச்சு. அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த 1 கோடி சூரியனுடைய வல்லமையை தொடர்பு கொள்ளாமல் நீ என்ன பண்ணுற? இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு கிடக்கிற. நீ எங்கே அலைஞ்சாலும் அந்த ஒன்றை சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் கதவு திறக்கும். என்னைக்கு வேணாலும் திறக்கும், நாளைக்கே திறக்கும். அதான் சொல்கிறேன்ல, ஏதோ ஒரு ஆடியோ என்ன பண்ணுவோம், 1 லட்சம் சப்ஸ்கிரைபரை சிஷியர்களை உருவாக்கி விட்டுறோம். எல்லாம் போகிறப்ப சொல்லிட்டு போயிடுவேன், எல்லோரும் ஒரு மரம் நட்டுடுங்க, எல்லோரும் ஒரு 10 பேருக்கு கண்ணை திறந்து விடுங்க. 2 பாயிண்ட்டு தான், முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் 10 பேர் கண்ணை திறந்து விடுங்கன்னு சொல்லிவிடுவான். அவன் 10 பேர் 100, 10,000 பேர், 1 லட்சம் பேர் கூட திறக்கட்டும். அது அவனுடைய விருப்பம், ஆர்வத்தை பொறுத்து சொல்லிவிடும். கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நிச்சயமாக கேட்பாங்க. முருக பக்தனாக இருந்தால், முருகனை குருவாக ஏற்றுட்டாங்கன்னா கண்டிப்பாக அடியன் பேச்சை கேட்பாங்க. எனக்கு தெரியும், ஏன்னா அங்கே உங்களுக்குள்ளே ஓங்காரம் இருக்கு. பரம்பொருள் ஓங்காரம் தான். ஓங்காரத்தை பற்றி நிறையா பேசலாம். ரொம்ப நாள் ஆச்சு ஓங்காரத்தை பற்றி. இன்றைக்கி பேசலான் இருக்கேன், நேரம் இருக்கிற வரைக்கும். அப்போ 1 கோடி சூரியன் உள்ள இருக்குன்னு அது பொய்யா சொல்லுது. அந்த ஜென்ரேட்டர், இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஜென்ரேட்டரை உள்ளே வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற லைட்டை ஒரு 40 வாட்டே ஏற்றுறதுக்கு உங்களால் முடியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கே அலைஞ்சிட்ருக்கீங்க. தெரியாமல் இருக்கலாம், இப்போ தெரிய வருதில்ல. அந்த ஒன்றை ஏன் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது? அந்த ஃபோக்கஸ் பண்ணினீன்னா அங்கே நீ தத்துவமசி ஃபோக்கஸ் பண்ணினீன்னா, கடமையை செய்தீன்னா, பலனை எதிர்பாராமல் கடமையை செய்தீன்னா நீ அங்கே பிரம்மமாகிறாய். தத்துவம் அசி, அது நீயாக இருக்கிறது, நீ அதுவாக இருக்கிறாய். அப்போ உங்ககிட்ட பெரிய பிளான் இல்லை, பெரிய கொள்கை இல்லை, பெரிய டார்கெட் இல்லை. நீ அல்பமாக என்ன பண்ணுற? கீழேயே நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு கிடக்கிற. எல்லோரும் செஞ்சதே நீ செய்கிற. எல்லாம் வேல்யூவான கோர்ஸ் செய்து அதையே படிக்கணுங்கிற. எல்லாம் அப்படியே போயின்னு இருக்க லைஃபு. உனக்கு சுயமாக அறிவு இல்லை, குரு இல்லை. முக்கியமாக குரு இருந்தால் என்ன பண்ணுவாங்க? நீ உன்னுடைய லெவல் புரிஞ்சுக்கோன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு லெவலுக்கு அப்புறம் போயிட்டோம் வச்சிங்களேன், அதில் 100, 1000, லட்சம், கோடிலாம் நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான். எல்லாம் 0வாக தான் பார்ப்போம். உண்டா இல்லையா?
முதல்ல 1 கோடி சம்பாதிக்கிறது தான் பெரிய சேலஞ்சுப்பா. அதுக்கப்புறம்லாம் நீங்கள் என்ன ஆச்சு, 1 கோடிக்கு மேலே எல்லாம் அப்படியே டெவலப் ஆகிடும். பிரான்ச்சஸ் அது பாடியே மரம் மாதிரி முளைக்க ஆரம்பிச்சிடும், நல்ல குறிக்கோள் இருந்ததுன்னா. உண்டா இல்லையா? அறிவு அறிவு அறிவு. அந்த ஜென்ரேட்டரோட நீ தொடர்பு கொள்ள, இக்னைட் பண்ணாத, இக்னைட் பண்ண, எரியூட்டு. இக்னைட் பண்ணுனா அது தத்துவமசிங்கிறத உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டும், தொடர்ந்து செயல்படும். இப்போ உங்கள்கிட்ட பிளானும் இல்லை, குறிக்கோளும் இல்லை, அதனால் நீ அதோட தொடர்பு கொள்ள, அது விழிப்பு நிலையும் இல்லை. ஸோ விழிப்பு நிலை ஒன்றில் நிற்கிறது அறிவு. அப்புறம் எப்படி தோல்வி வரும்? எங்கேருந்து வரும் தோல்வி? சந்தேகம் எங்கேருந்து வரும்? பயம் எப்படி வரும்? குழப்பம் எப்படி வரும்? அறிவில் நிற்கிறவனுக்கு இதெல்லாம் இருக்காது. அறிவு இல்லாமல் தான் பயப்படுறோம், அறிவு இல்லாமல் தான் துக்கப்படுறோம், அறிவு இல்லாமல் தான் தப்பு பண்ணுறோம், அறிவு இல்லாமல் தான் தோற்று போகிறோம். அதனால் தத்துவமசிங்கிற வார்த்தை நீ அதுவாக இருக்கிறாய், அது நீயாக இருக்கிறது. இப்போ அது உங்களுக்குள்ளே இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்க, அதோட தொடர்புகளை தெரியலைங்கிறதையும் ஒத்துக்கிறீங்க. தொடர்பு கொண்டா அதோடைய கரண்ட் நம்ம மேலே பாயுமா பாயாதா? நம்ம கரண்ட்டு நம்மளை சார்ந்திருக்கிறவங்களுக்கு பாயுமா பாயாதா? இப்போ ஒரு பெரிய இப்போ கூகுள்னு வச்சிங்களேன், கூகுளோ ஒரு ஜியோவோ ஒரு கம்பெனி ஒருத்தவங்க ஒரு டார்கெட் எடுக்கிறாங்க, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்டை அவங்க செயல்படுத்துகிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கு அந்த மூலம். அதனுடைய பிரான்ச்சஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது. இந்தியா ஃபுல்லாக 25 ஸ்டேட்டுன்னு வச்சுங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு 1000 சென்டர்னு வச்சுங்க. 25 ஸ்டேட்டுக்கும் எத்தனை 25,000 சென்டரா? 25,000 சென்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சென்டருக்கு 1000 பேர் வேலை செய்கிறான்னு வச்சுங்க. 1,00,000 பேர் வேலை செய்கிறான், அது வேறு விஷயம். அந்த மொத்தமாக ஒரு 25 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. மொத்த 200 கோடியில் 25 பேர் ஒரு நெட்வொர்க்கில் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த 25 கோடிக்கும் கரண்ட்டு கொடுக்குறவன் அந்த ஒருத்தவன் அங்கே இருக்கான். இது புரியுதா இல்லையா? அவ்வளோதான் விஷயம். அவன் தனக்கு மட்டும் கொடுக்கல, தான் பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து அந்த ஆற்றலை வாங்கி இந்த 25 கோடி லேபரோ கஸ்டமரோ கம்பெனியோ, இது புரியுதா இல்லையா? அப்போ அந்த ஒன்றை வச்சு தான் என்ன ஆகுது, அடுத்தவங்களுக்கு கரண்ட்டு பாயுது. இப்போ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்கன்னா முதல்ல உங்கள் குடும்பம் விளங்கும். உங்கள் ஒய்ஃப் உங்கள் கூட இருக்கிறாங்களா, அந்த ஆற்றல் அவங்களுக்கு பாயும், அந்த ஆற்றல் வந்து குழந்தைங்களுக்கு பாயும். அப்போ தான் இதெல்லாம் ஈஸியாக அப்போ நீங்கள் அங்கே வந்து 1 கோடியா 25 கோடியா 100 கோடியா 1000 கோடி நம்பர் தான் பார்ப்பீங்க. அங்கே ஒன்றும் எல்லாம் ஒரு 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 தலைக்கு மேலே ஜான் போனால் என்ன முளம் போனால் என்னன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நம்பி எண்ணிக்கையெல்லாம் கடந்து நிற்பீங்க நீங்கள். வெற்றி சொல்கிறேன். அங்கே வந்து தத்துவமசி ஆகிட்டா அதை குரு எப்போ சொல்லுவாங்கன்னா நீங்கள் பக்குவப்படும் போது சொல்லுவாங்க. அது வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு வேதமே சொல்லுது, இந்த உபநிஷத்து கூட சொல்லுது. அச்சா, 4வது என்ன? அயம் ஆத்மா பிரம்மம். குரு வந்து இந்த சிஷ்யனை தொட்டு, அவனுடைய நெஞ்சை தொட்டோ இல்லை புருவமத்தியை தொட்டோ, அவனுடைய சகசிரார்த்த தொட்டோ, அவனுடைய பார்வையிலையோ ஒரு சங்கல்பத்திலையோ தீட்சையாக கொடுப்பாங்க. எப்படி தீட்சையாக கொடுப்பாங்க? இந்த ஆத்மா பிரம்மம், நீ உடம்பு இல்லை, மனம் இல்லை, புத்தி இல்லை, சித்தம் இல்லை, அகங்காரம் இல்லை, தோல் இல்லை, எலும்பு இல்லை, மஜ்ஜை இல்லை, தசை இல்லை, வீரியம் இல்லை, இதுக்கெல்லாம் ஆதாரமாக ஒன்று இருக்கு. அது எல்லையற்ற வல்லமையுடையது. அதுதான் நீ. அயம் ஆத்மா, இந்த ஆத்மா பிரம்மம் அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவாங்க. ஏன்? அவங்க அதெல்லாம் கடந்து நிற்கிறாங்க. அதனால் அவங்க சொல்கிறது உங்களை தொடுது. வேறு யார் சொன்னாலும் தொடாது. ஏன் வேறு யார் சொன்னால் கேட்க முடியல? அவங்க சொன்னால் தொடுது. ஏன்? அவங்க அதிலே நிற்கிறாங்க. நிச்சயில் இருக்கிறதுனால என்ன ஆகுது? ஊடுருவோம். எல்லா கல்மஷங்களையும் ஊடுருவி உங்கள் அந்த உயிராற்றலை தொடும். இது முக்கியமாக 4 மகா வாக்கியங்கள். நான் அடியேன் இது வரைக்கும் இந்த 83 உபநிஷத்து அத்தியனம் பண்ணதில் இது வரைக்கும் ஒரு 400 மகா வாக்கியங்களை அதுக்குள்ளே பார்க்குறேன்.
அது ஒரு வேதத்துக்கு ஒன்று சொல்லியிருக்கு, அதுவே போதும். நல்லா நுட்பமான அறிவை உத்தம அதிகாரியாக இருந்தால் அந்த ஒரு மகா வாக்கியமே போதும். ஆனால் அந்த ஒரு மகா வாக்கியம் புரியணும்னா அந்த ஒரு வேதத்துக்கு 100 மகா வாக்கியத்தை நீங்கள் அறியணும். புரியுதா இல்லையா? அதுதான் எளிமையாக மேலே 100 மகா வாக்கியம் புரியறதுக்கு 1000 மந்திர வார்த்தைகளை சிரவணம் பண்ணணும். 1000 மகா வாக்கியங்களை நீ 1000 மந்திர வார்த்தை அப்புறம் 1000 மகா வாக்கியங்களை நீ அறிஞ்சாதான் இந்த 100 மகா வாக்கியம் புரியும். 100 மகா வாக்கியம் கரெக்டாக புரிஞ்சாதான் இந்த ஒரு மகா வாக்கியம் புரியும். புரியணும்னா உணர்வு அனுபூதி நிலை, உங்கள் உயிரோட உயிராக கலந்த நிலை. உங்கள் குழந்தைக்கு உங்களுக்கு என்ன உறவு இருக்கு, எப்படி இருக்கு, கீழே விழுவுற மாதிரி இருக்குது, டக்குன்னு பிடிப்பீங்களா பிடிக்க மாட்டீங்களா? அந்த மாதிரி உயிருக்கு உயிராக கலந்து நிற்கிற நிலை தான் தத்துவமசி. இது புரியுதா? இதுதான் மகா வாக்கியங்கிறது. இப்போ இது வரைக்கும் நான் பார்த்ததில் 400 மகா வாக்கியங்கள் எழுதியிருக்கேன், பேசியிருக்கேன். உங்களுக்கு தெரியாது. இப்போ அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து பேசுவேன், மனநத்தில் பேசுவேன். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது, புரியவும் புரியாது. அதனால் அகண்ட பார்வையில் சிரவணம் தான் இப்போ உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் 83வது உபநிஷத்துன்னா முதல்ல அகண்ட பார்வை அவசியம் இல்லையா? அவசியம். எல்லாம் டே 1 சொல்லியிருக்கேன், இன்றைக்கி சொல்லலை. டே 1 இதுதான் யோகம், இப்படி தான் போக போகிறோம், இப்படி தான் நான் ஹேண்டில் பண்ண போகிறேன், இப்படி தான் சக்ஸஸ் பண்ண போகிறோம், இவ்வளோ நாட்களில் இதை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் டே 1 சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வீக்லேயே எல்லாமே சொல்லியிருக்கேன். ஒரு மாதத்து ஆடியோ கேட்டிங்கன்னா எல்லாமே அதில் பதிவு பண்ணியிருக்கோம். அதனால் இந்த மகா வாக்கியம் தான் மகா வாக்கியம். மகா வாக்கியம் என்ன பண்ணுது? உங்கள் வாழ்க்கையில் சொரூபத்துக்கு அழைச்சிட்டு போகிறது, அமிர்தமாக இருக்கிறது. அமிர்த தத்துவம் தான் மகா வாக்கியத்துக்கு இன்னொரு பேர் அமிர்த தத்துவம். அந்த அமிர்த தத்துவம் யாருன்னு அதுதான் நீ. மகா வாக்கியத்துக்கு இன்னொரு பேர் அமிர்த தத்துவம். அமிர்தத்தை பருகிற அமிர்த தேவர்கள் கடைஞ்சாங்க போனாங்க, அவனுக்கு கொடுக்கல, இவன் எடுத்துன்னு ஓடி போயிட்டான், அதெல்லாம் கதையெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த அமிர்தம் இதுதான். ஞானாமிர்தம்னு பேர். வேதம் ஆதாரம் குரு எடுத்து சொல்லுவாங்க, நீங்கள் அள்ளி பருக வேண்டியதுதான். சிரவணம் தான் என்னது உங்களுக்கு வாய். கேட்டுட்டா அவ்வளோதான், கேட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுதான் என்ன சொல்லுது, ஏவம் வேதன்னு வரும். யார் இப்படி அறிகிறார்களோ அப்படின்னு சொல்லும். அவன் சொரூபமாகிறான், அவன் இறைவனாகிறான், அவன் பிரம்மமாகிறான். சொல்லுதா இல்லையா? சொல்லுது. எல்லாத்துக்கும் மந்திரம் ஆதாரம். ரிஷிகள் பேசுகிறாங்க, நம்ம பேசலை. புரியுதா? அதனால் மகா வாக்கிய உபனிஷத்தில் அதர்வ வேதிய உபனிஷத்து இது. இந்த மகா வாக்கிய உபனிஷத்துங்கிற இந்த டைட்டில் அதர்வ வேதத்தில் இது. என்னை பொறுத்த வரைக்கும் அதர்வ வேதம் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா விசார கர்ப்பவிதமாக இருக்குது. அதர்வ வேதிய உபனிஷத்து 12 மந்திரம் தான். இந்த 12 ஆரம்ப காலத்துலேருந்து 12 நிறைய இடத்துல நிற்கிது. 12 கரங்கள். 12 மந்திரமா? குரு பிரம்மா, சிஷ்யெல்லாம் தேவர்கள் எல்லாம் சிஷ்யர்கள். சாட்சாத்காரத்திற்கான உபதேசம். இது வந்து நிதித்தியாசனம் கடந்த நிலை. இப்போ சிரவணம் பண்ணுறீங்கல்ல, 12 ஆண்டுகள் கேட்குறீங்களா, 4 ஆண்டுகளில் சிரவணத்தை முடிக்கிறீங்களா, உங்கள் கையில் தான் இருக்குது. அப்புறம் மனனத்துக்கு 12 ஆண்டுகள் மனனம் பண்ண போகிறீங்களா, இல்லை 4 ஆண்டுகள்? ஏன்னா 3 நாங்க 12ல் முடிக்கலான்னு சொல்கிறேன். உத்தம அதிகாரியாக நீங்கள் மாறிக்கணும். உத்தம அதிகாரின்னா உங்கள் ஆர்வம் தான் உத்தம அதிகாரியா, மத்தியம அதிகாரியா, அதம அதிகாரியாங்கிறது இருக்குது. உங்கள் ஆர்வம் இருக்குது, ஆனால் உங்கள் கர்மா உங்களை லாக் பண்ணி வச்சுருக்குன்னா அதை தான் கர்மயோகமாக பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கர்மாவை நுட்பமான அறிவால் வென்று உங்கள் வருமானமும் பாதிக்காமல், குடும்பத்தை கைவிடாமல், குடும்பத்தை வாழ வச்சு, இல்லை 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் லேட்டானாலும் பரவாயில்ல, குடும்பத்துக்கான கடமைகள் ஒரு அணு. நம்ம முருக சிஷ்யர்கள், முருகனை குருவாக ஏற்றுக்கிட்டவங்க ஒரு கண்ணாக பார்க்கணும். வேதத்தை எப்படி இறைவனை ஒரு பக்கம் தேடணும், இறைவனை ஒரு பக்கம் தேடணும்னு எப்படி அடியேன் வலியுறுத்துகிறேனோ, அது மாதிரி இந்த குடும்பத்துக்காக
ஏன்னா அது ஒரு பெரிய தர்மம், மகா தர்மம். இல்லறம் ஒரு மகா தர்மம். உங்களை சார்ந்து 10 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த 10 பேருக்கும் நீங்கள் கடவுளாக காட்சி கொடுக்கணும். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய சிந்தனைகள் கிட்டத்தட்ட 80% அதுக்கு போனாலும் பரவாயில்ல ஆரம்ப காலத்தில். அப்புறம் 80, 70, 60, 50, 50-50 ஆகிடணும். பாதி இறைவன் பாதி இல்லறம்னு ஆகிடும். அப்புறம் அறிவு ஏற ஏற எந்த கடமையும் தவறாமலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், குடும்பத்தை எளிமையாக வழி நடத்தலாம். இப்போ அடியான் அப்படி தானே பண்ணிட்டுருக்கேன். சொல்லுங்கள், நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி சன்னியாசி ஆகலையே. நம்ம உங்களுக்கு முன்னாடி தானே இருக்கேன். உங்களுக்குள்ள எல்லா கடமைகளும் எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்க எல்லா விருப்பங்களும் எனக்கு இருக்குது. சிலதை ஏற்றுக்குவேன், சிலதை வேண்டாம். அவ்வளோ எல்லா சுதந்திரமும் இருக்குது. ஆனால் எதையும் நான் என்ன பண்ணுறதில்ல, பயன்படுத்துறதில்ல. அவசியமான விஷயங்களை மட்டும் பயன்படுத்தும். அத்தியாவசியத்தை தான் முக்கால்வாசி பயன்படுத்தும். சாட்சாத்காரம் உபதேசம். சாட்சாத்காரம் என்னது? சிரவணம் தாண்டி, மனனம் தாண்டி, நிதித்தியாசனம் தாண்டிய நிலை, கடைசி நிலை, உணர்வு நிலைக்கு ஒன்று அழைச்சிட்டு போயிடுவாங்க குரு. பயணித்தா தானே தெரியும். ஆரம்பமே அமோகமாக இருக்கு. இந்த ஞானயோகத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? பயணிக்கும் போதே ஆனந்தமாக இருக்கும், வாழும்போதும் வாழ்க்கைக்கு அப்பாலும் முடிவும் சுகமாக இருக்கும். அதான் ஞானயோகத்தினுடைய தனிச்சிறப்பு. வேறு யோகம்னா இதை செய்ப்பா அப்புறமா இது பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஞானத்தில் அப்படி இல்லை, உடனே பலன் கிடைக்கும். இன்றைக்கி கேட்குற விஷயம் நாளைக்கு காலையிலேருந்து செயல்படுத்துவேன். அவ்வளோ வேகமாக துரிதமாக வேலை செய்யும். டக்குன்னு மாற்றம் வரும். இப்போ நம்மளை பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்களா இல்லையா, ஜி உங்களை சந்தித்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள், இங்கேயே நிறைய பேர் இருக்காங்க, நிறைய மாற்றம் வந்திருக்கு ஜின்னு சொல்கிறாங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்களா இல்லையா? ஓவா சில பேர்லாம் ரொம்ப கொஞ்சம் ஓவராக போடுற மாதிரி இருக்குமே மெசேஜ். வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாரு, நான் அதை ஃபார்வேர்ட் பண்ணலை. கொஞ்சம் ஓவராக இருக்குது, ரொம்ப பக்தி, குரு பக்தி அதிகமாக படித்து சரி இதை அடக்கி வைக்கணுன்னு பேசாமல் வச்சுட்டேன். சாயந்தரம் பார்த்தா கமெண்ட்ஸில் இவன் அனுப்புகிறான், ஐயப்பா அனுப்புகிறான். 1000 வருஷத்துக்கு அப்புறமா ஞான யோகம் வெளிப்படையுது. சத்தியமான வார்த்தை. 1000 வருஷத்துக்கு அப்புறமா ஞான யோகம் வெளிப்படையுது. முருகப்பெருமான் கருணை. அதனால் நீங்கள் எல்லோரும் அந்த யோகத்தை நல்லா பிரச்சாரம் பண்ணி எல்லாருக்கண்ணையும் திறந்து விடுங்க. எல்லோரும் நல்லா இருக்கட்டும், எல்லாம் முருகனை சுற்றி வரட்டும். மகிழ்ச்சியாக இருக்கும். இதே ஆனந்த அலைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஆனந்த அலை குமரங்குண்டத்துலேருந்து ஆரம்பிக்கட்டும், குரம்பேட்டிலேருந்து ஆரம்பிக்கட்டும்ங்கிறேன். இப்போயே அப்படி தான் நடந்துட்டுருக்கு. காலையில் ஒரு இப்போ கேட்டகரியில் நடக்குது, சாயந்தரம் ஒரு கேட்டகரியில் நடக்குது, இங்கே ஒரு கேட்டகரியில் ஆனந்த அலை பரவிட்டு தான் இருக்குது. இது எல்லாம் ஒன்றா சேரும். மகா யோகமாக பண்ணணும். சரி, நடக்கட்டும். அப்புறம் சாட்சாத்கார உபதேசம் எப்போ பண்ணணும்? ஒரு சிஷ்யன் எப்போ அவனுக்கு போய் உபதேசம், தத்துவமசி எப்போ உபதேசிக்கிறது? முன்னாடி சொல்லிவிடுவாங்க, டே 1 தத்துவமசின்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் அதை வலியுறுத்துறதுன்னு ஒரு கடைசி வார்த்தையாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் ஒன்றுமே பேச மாட்டார். குருவே அவசியம் இல்லை. நீங்களே என்ன பண்ணலாம், ஏகாந்தமாக சதா பிரம்மஸ்வரூபமாக இருப்பீங்க. எல்லா காரியமும் தானாக நடக்கும். சங்கல்ப மாத்திரேன்னு சர்வசித்தி. இப்போ அடியன் பண்ணிட்டு இருக்கனா இல்லையா, பண்ணனா இல்லையா? சங்கல்பத்தை போட்டு வேலையை பார்க்க வேண்டியது தான். அது எதாக இருக்கட்டும், அதுக்கு தானாக நடக்கும். நடக்குதா இல்லையாப்பா? புதுசாக வந்தவங்களையும் சொல்கிறேன், பழைய ஆளுங்களையும் சொல்கிறேன். எல்லாம் ஞானம்தான் காரணம். அதனால் இந்த சாட்சாத்காரத்தை பற்றிய விவரங்களை இந்த உபநிஷத்து எப்போ உபதேசிக்கணுங்கிறத சொல்லுது. சாட்சாத்காரன உபதேசம் பெறும் தகுதியுடையவர் யார் என்பதை கூறுகிறது. சாந்தி பாடம் ஓம் பத்ரம் கர்ணேபிகி. ஓம், இந்த ஓம் பற்றி ரொம்ப நாள் ஆச்சு, அதை பற்றி பேசணும்னு நினச்சேனியா. ஓம் உன்னோட பொருந்தும், இறைவனோட பொருத்தம்னு சொல்லியாச்சு, இருக்கட்டும். அது ஒரு தாரக மந்திரம். இப்போ எப்படி ஒரு சிஷ்யன் குருவை வணங்க நமஸ்காரம் பண்ண அவனுடைய சைத்தன்யம் துரியத்தை அடையும்னு ஒரு உபநிஷத்து சொன்னிச்சா, அதே தான் ஓங்காரம். நீ ஓங்காரம் சொல்லும் போதெல்லாம் உன்னுடைய சைத்தன்யம் சிகரத்துக்கு நோக்கி பயணிக்குதான். அதனால தான் ஓம், அதனால தான் ஓங்காரம்னு பேரே வந்துச்சான். சொல்கிறது புரியுதா? இப்போ நீங்கள் ஓங்காரம் ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் ஏனோ தானோன்னு இருப்பீங்கல்ல, அது இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லுது. அதர்வ சிரோ உபனிஷத்து. எப்படி ஒருத்தவன் நமஸ்காரம் பண்ண அவனுடைய சைத்தன்யமானது சிகரத்துக்கு தானாகவே ஏறுமோ,
சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணணும், கிடைமட்டமாக பண்ணணும். உட்காரும்போது ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். அடியான் எப்படி உட்காந்துருக்கேன் அப்படி உட்காரணும். உட்காந்தா தூக்கம் வராது. அப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்திங்கன்னா தூக்கம் வராது, சோம்பேறித்தனம் வராது, மற்ற எண்ணங்கள் வராது, தானாகவே கீழேருந்து மேலே ஏறும். அதனால் இந்த ஓங்காரம் சொல்ல சொல்ல சிகரம் தொடும். நல்ல வார்த்தை புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் அமிர்தம். இந்த ஒரு வார்த்தையே போதும் இந்த உபநிஷத்துக்கு. ஓங்காரம் சொல்ல சொல்ல உன்னுடைய சைத்தன்யம் சிகரம் தொடும். அதர்வசிர உபநிஷத்து மந்திரம் நம்பர் 45. இன்னைக்கு என்ன கண்ணில் பட்டுச்சு. ஓங்காரம் உச்சரிப்பது சகல சாஸ்திரங்களையும் வணங்குதலை குறிக்கிறது. ஈஸ்வர கிருப்பா குரு கிருப்பா வந்துருச்சு. சாஸ்திர கிருப்பா தான் என்னது? சாஸ்திர கிருப்பா தான் ஓங்காரம். ஏன்னா சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திர வார்த்தையை தானே நீங்கள் உள்ளே வாங்கி பருகிறீங்க அமிர்தமா. அந்த அமிர்தம் மொத்த சாஸ்திரத்தையும் வணங்குறதா சொல்லுதான். இந்த ஓங்காரம் மொத்த சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அமிர்த தத்துவத்தையும் வணங்குறேன் அப்படின்னு சொல்லுதான். அதே அதர்வசிர உபநிஷத்தினுடைய மகா வாக்கியம். போதுமா? நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த 1 மணி நேரம் ஏகாந்தமாக உட்காருங்களே, முதல்ல பிராணாயாமம், ரெண்டாவது ஆசனம். முதல்ல ஆசனம், ரெண்டாவது பிராணாயாமம், மூணாவது ஓங்காரம். ஆரம்பத்தில் மத்தியில் ஓங்காரம் சொல்லும்போது பிரியமாக சொல்லணும், அன்பாக சொல்லணும், பாசமாக சொல்லணும், நேசமாக சொல்லணும். பரம்பரில் நீங்கள் அப்படி கூப்பிட்டா வந்து நிற்கணும். முருகப்பெருமான் குருவோ யாரோ இஷ்ட தெய்வம் யாரோ ஒன்றா வச்சுங்க, தப்பு இல்லை. ஆச்சா? அதோட இதை சேர்த்து சொல்லணும். என்ன சேர்த்து? என்ன அர்த்தம் அதுக்கு? ஓங்காரம் சிகரம் தொடும். ஓம்னு இழுத்தாலே பிராணவாத அபானன் வந்து பிராணனாக மாறுது, உடானனாக மாறுது. ஒரு காற்று தான் மேலே சகசிராரம் போடுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஏற்கனவே பேசியிருக்கோம். உதான வாயு சகசிராரம் போகும், பிராணவாயு மேலே கீழே போகும், அப்பான வாயு கீழே போகும், உதான வாயு சகசிராரம் போகும்னு ஒரு உபநிஷத்தில் இருக்குது. பேசியிருக்கோம்ல. அதனால் ஓங்காரம் சொல்லும்போது சிகரம் தொடுங்கிற புத்தி இருக்கணும். ஓங்காரம் சொல்லும்போது சகல சாஸ்திரங்களை நான் வணங்குறேனுங்கிற அறிவோட ஓங்காரம் சொல்லணும். புரியுதா? பாவம் ரொம்ப முக்கியம். ஞானமும் அறிவும் அன்பும், அன்பும் அறிவும். அன்புங்கிறது பாவம், பக்தி வந்து அன்பு, ஞானம் வந்து அறிவு. புரியுதா? ஞான யோகம் அறிவுப்பா அப்பா, பக்தி யோகம் அன்பு அம்மா. புரியறதுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி யாரோ ஒரு மெசேஜ் போடுறாங்க, பெரிய அரிய தத்துவங்களை ரொம்ப எளிமையான முறையில். யாரோ புதுசாக இருக்குது அந்த கமெண்ட்ஸ் வந்திருக்கு, படிக்கலையா? அரிய தத்துவங்களை எளிய முறையில் சொல்லிகிட்டு இருக்காங்க ஜி அப்படின்னு யாருன்னு தெரியல. சரி, ஆச்சா? ஓங்காரம் சர்வவியாபி. ஓங்காரம் சர்வவியாபினா எங்கும் இருக்கிறது ஓங்காரம். இப்போ நீங்கள் எல்லா ஜீவராசிகளையும் ஓங்காரம் இருக்கா? ஓங்காரம் இருக்கா எல்லாருக்குள்ளேயும்? இப்போ நீங்கள் காதை அடித்து பாருங்கள், ஓங்காரம் சத்தம் கேட்கும். எப்படி ஆச்சரியமாக இருக்கு. நீங்கள்லாம் வெவ்வேறு ஆளாக இருந்ததுன்னா கேட்காதில்ல. நீங்கள்லாம் வெவ்வேறு ஆளுன்னு வச்சுங்க, தனித்தனி ஆளுன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்க. நாங்களாம் தனியாக இருக்கோம், உருவம் வேறு மாதிரி இருக்கும், மூக்கு கண்ணெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, எல்லாம் புறத்தில் வேறு மாதிரி இருக்கும். புறத்தில் 96 தத்துவம் இருக்குது, அகத்தில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதுதான் ஓங்காரம். அது எப்படி எல்லாருக்குள்ளேயும் ஓங்காரம் சத்தம் கேட்குது? இதுவே அதிசயமாக இல்லையா? நீங்களும் இறைவனும் ஒன்றுங்கிறத எப்படி எளிமையாக புரிய வைக்கலாம் சிந்திக்கிற நேரத்தில் இந்த மாதிரி மந்திரங்கள் நம்ம கண்ணில் படும். ஓங்காரம் உச்சரிப்பது சகல சாஸ்திரங்களையும் வணங்குதலை குறிக்கிறது. அது சர்வவியாபி, எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது, எங்கும் பறந்து நிற்கிறது. ஓங்காரம் தாரம்னா என்னது? கடந்து செல்லும், எல்லா தடைகளையும் கடந்து செல்லும், உன்னை கடத்தி செல்லும். எங்கே உன்னை கடத்திட்டு போகும்? சகசிராரத்துக்கு கடத்திட்டு போகும். ஓங்காரம் கடந்து செல்லும், ஓங்காரம் கடத்தி செல்லும்.
இந்த தாரம்னா என்ன முக்கியமாக எதை கடத்துதுன்னு சாதாரணமாக புரிக்கணும்னா ஜென்ம அஸ்தி, அதாவது கர்ப்பத்தில் இருக்கும்போது இருக்கிறது அஸ்தி, அப்புறம் ஜாதி பிறக்கிறது, அப்புறம் வர்த்ததி வளர்றது, ஜரா மரணம் முதுமை அடைகிறது, மரணம் அடைகிறது, எல்லாம் இருக்கு இல்லையா? 6 விகாரம்னு சொல்லுவோம். இந்த உடம்பு 6 விகாரம் அடையுது, அதை கடத்தி சொல்லும். ஓங்காரம் பிரகாசம் தரும். ஒரே உபனிஷத்தை வச்சு செஞ்சிடுச்சு. ஓங்காரம் பிரகாசம் தரும். ஓங்காரம் சகல உபாதிகளையும் எரிக்கும். நீ ஓங்காரம் சொல்ல 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 உன்னுடைய உடம்பு, மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் இல்லாமல் போயிடும். ஓங்காரமாக நிற்ப. உன்னுடைய சொரூபம் தான். இது புரியுதா? இப்படின்னு இந்த மரண பயம், சம்சாரம், இதுக்குள்ளையெல்லாம் அது கடந்து அழைச்சிட்டு போகிறது. அப்புறம் இந்த சர்வவியாபின்னு சொன்ன எல்லாருக்குள்ளேயும் இருக்குது இல்லையா? அதனால நீ ஓங்காரமாக இருந்து மந்திரம் இருக்குல்ல, ஓங்காரமாக இருக்கிற மந்திரம் இருக்குல்ல, ஓங்காரமாக இருக்கிறது ஒரு மந்திரத்துக்குள்ளே ஓங்காரம் இருக்குது, அதுதான் அமிர்த தத்துவம். ஒரு மந்திரத்துக்குள்ளே ஓங்காரம் இருக்குது, அதுதான் அமிர்த தத்துவம். அது உங்களோட பொருந்தும், உங்களோட கரைஞ்சி போகும். ஏன்னா உங்கள்லேருந்து அது வெளில வருது. ஓங்காரம் எங்கேருந்து வருது? பிரபஞ்சத்துலேருந்து உள்ளே வரல, உள்ளேருந்து வெளியில் போகுது. இதெல்லாம் இந்த ஓங்காரத்தினுடைய சிறப்பு. அப்படி சொல்லி பத்ரம் கர்ணேபிகி சின்னயாம தேவாக அப்படின்னு சொல்லி என்ன அர்த்தம்? பத்ரம் கர்ணேபிகி சின்னயாம தேவாகனா என்ன? எங்களுடைய காதுகள் நல்லவற்றை கேட்கட்டும். பலமுறை சொல்லியாச்சு சாந்தி பாடம். பத்ரம் பஷ்யமாக்ஷர்பி, கண்கள் நல்லவற்றை பார்க்கட்டும். சிறை அங்க சுஷு வாக்கு, வாக்கு மனசு உங்கள் உடல் உறுப்புகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும். விஷமகே தேவஹிதம் எதாயுகு, இறைவன் எங்களுக்கு கொடுத்த ஆயுளை நாங்கள் வாழட்டும். அந்த ஆயுள் முழுவதும் தேவஹிதம், தேவர்களுக்கு நன்மை செய்யட்டும். அரிஷநேமி, தடையற்ற அந்த கருடன் எங்களை நன்மை செய்யட்டும். பிருகஸ்பதி எங்களுக்கு ஆசீர்வதிக்கட்டும், கருடன் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். புஷ்ய விஸ்வவேதாக இருக்குமே, அக்னி, அக்னி சூரியன் எல்லாம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எந்த சாந்தி? இப்போ நீங்கள் உங்கள் வளர்ச்சிக்கு யார் காரணம்? 3 தடை இருக்குது. ஒரு தடை மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, அதனால் நான் இன்றைக்கி வேதா கிளாஸு போகல. 2வது தடை உற்றார் உறவினர், கெஸ்ட்டு வந்துட்டாங்கப்பா, இப்போ ஏன் நீ விட்டுட்டு போகிற, ஆனால் போக தேவையில்லை, கரெக்டாக கிளம்புறப்ப தான் வருவான். இது 2வது தடை. இது எத்தனை பர்சன்ட் நடக்குது? மழை வெயில் எப்போ அடிக்கும்? அது நவம்பரில் அடிக்குது, 2 மாதம். மழை காலத்தில் மழை பெய்யும், கொடை பிடிச்சிட்டு வர வேண்டியது தான். மழை பெய்யுது, நான் 2 மாதம் சாப்பிட மாட்டேன்னு இருக்கீங்களா என்ன? எல்லாம் நடக்குது இல்லை? அந்த தடையை தாண்டணும். அடுத்தது உற்றார் உறவினர் என்ன பண்ணுவான்? எங்கே போகிற நீ? வேதாவா? இன்னும் இந்த 7 கழுத வயசில் வேதா கிளாஸுக்கு போகிற? கெட்டு போயிட்டே நீ இத்தனை இல்லை, இன்னும் 7000 வருஷம் நீ வேதம் கேட்காம இருந்தாலும் உன்னை ஒரு கழுதையும் என்ன பண்ணாது கூட்டிகிட்டு கொண்டாந்து, ஜி இந்த பையனை எப்படியாவது கண்ணை திறந்து விடுங்க ஜின்னு அப்படின்னு யாராவது அந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டுறாங்கப்பா. எனக்கு வருத்தமாக இருக்கு. கல்யாணம் பண்ணி வைக்கிற தீவிரம் இருக்க, அந்த தீவிரம் இதில் கொஞ்சம் காமிச்சாங்கன்னா, அதில் 1% காமிச்சாலே இந்த நாடு நல்லாயிருக்கும். 2வது தடை கூடவே இருக்கும். அதனால் முதல்ல ஒய்ஃபை உங்களுக்கு புரிய வச்சுருங்க. எல்லோரும் கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாதவங்க முதல்ல வர வேண்டிய ஒய்ஃபு, வந்திருக்கிற ஒய்ஃபுக்கு முதல்ல புரிய வைங்க. புரிய வச்சா அவங்களுக்கு முக்தி மேலே விருப்பம் வந்துடுச்சுன்னா 2 பேருமே எளிமையாக ஜெயிச்சிடலாம். ஏன்னா நீ நார்த்து போல் அது சவுத்து போல இருந்துச்சுன்னா எல்லாம் ஏடாகுடமாக நடக்கும். அது உங்களுக்கே தெரியும். அந்த 3வது தடை இருக்குல்ல, அதுதான் 95% நடக்குது. யார் தெரியுமா அது?
நாம தான் அந்த தடையை. அந்த தடையை நீ கடக்கணும். கடந்தால் உனக்கு முக்தி நிச்சயம் அப்படின்னு சொல்லி இந்த இன்ட்ரோவை அடியேன் இன்னைக்கு நிறைவு செய்கிறேன். நாளையிலேருந்து மந்திரம் போகலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. முருகனுக்கு அரோகரா. குருவாய் அருவாய் குழதாய் இலதாய் மறுவாய் மல